ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ₹50 ஸ்மார்ட் ஆதார் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி லேமினேஷன் பண்ண ஆதார் கார்டு ₹100 ₹150 கொடுத்து லேமினேட் பண்ணி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பிவிசி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹100 ₹200 கூட சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் வாங்கி நம்ம ஆதார் கார்டு வச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஆதார் கார்டு வித் மோர் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸோட இருக்கக்கூடிய ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா UIDAI இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் பார்த்தீங்கன்னா ₹50 கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இந்த ₹50 இந்த ஆதார் கார்டை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, ஹோலோகிராம் கொடுத்துருப்பாங்க, 3 டைமென்ஷனல் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டில் வந்து மைக்ரோ டெக்ஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி லென்ஸ் வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேம்பர் ப்ரூஃப் QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிழிக்க முடியாத QR கோட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய நேம் அண்ட் கார்டு அட்ரஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை நீங்கள் ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே குல்லிகோ பேட்டர்ன், அதாவது காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டர்னை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் காப்பி அடிச்சு டூப்ளிகேட் கார்ட்ஸை வந்து ரெடி பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து இதிலேயே ஃபில் பண்ணியிருப்பாங்க சைட்ஸ்லேயே. ஸோ இது வந்து கார்டோடைய உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் ஆதார் லோகோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ டூப்ளிகேட் ஆதார் கார்ட்ஸ் யாரும் ரெடி பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆதார் லோகோவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிவிசி ஸ்மார்ட் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டை ₹50 வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்காக UIDAI.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கெட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனில் ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னாலுமே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா myAadhar.UIDAI வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆதார் பிவிசி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டை வாங்கிக்கலாம். இல்லை நான் ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பரை இது வரைக்கும் லிங்க் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டை வாங்கிக்கலாம். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சு, நான் மொபைல் நம்பருமே லிங்க் பண்ணாமல் இருக்கேன், எனக்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டை வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் OTP ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணாதவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு ஒரு OTP வரும். அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஆதார் கார்டை நீங்கள் வந்து வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அப்படி இல்லை ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மை ஆதாரில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஆதார் நம்பர் கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் வித் OTP கொடுங்க. ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். அதை என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ள போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ப்ரிவியூ அப்படின்ட்டு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூ வுட் பி சார்ஜ் ₹50 இன்க்ளூசிவ் ஆஃப் GST அண்ட் ஸ்பீட் போர் சார்ஜ் ஃபார் தி பிவிசி ஆதார் கார்டு. அதாவது ₹50 உங்களுக்கு பேமெண்ட் கட்ட சொல்லி இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இது வந்து போஸ்ட்டில் அவங்களே வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அப்படின்னா ஸோ பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் வந்து ஏடிஎம் கார்டு இருந்தால் ஏடிஎம் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் வச்சு பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா UPIயில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பிம், பேடிஎம், அமேசான் பே இந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஜெனரேட் QR அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஜிபே, ஃபோன்பே ஏதாவது ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வந்து பே பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்ததாக SRN அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த SRN அப்படின்ற நம்பரை வச்சு தான் உங்களுடைய
அந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டை வந்து யுஐடிஐ போஸ்ட்ல சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பேமெண்ட் டேட் அண்ட் டைம், என்னைக்கு ஆர்டர் பண்ணீங்க, எந்த டேட்ல பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எவ்வளவு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்மார்ட் ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்ல தான் வந்து யுஐடியை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ஆதார் கார்டு ரிசீவ் ஆகிடும். ஸோ அதில் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்மார்ட் ஆதார் கார்டு இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா இது போன்ற அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.